ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. ஏதோ தட்டி கேட்க போய் ஒரு 6 நாள் அவங்களை கொண்டு போய் சிறையில் வைக்கிறாங்க. அந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பம் அவர்கள் சொல்வதோ அல்லது அவர்களுடைய வழக்கறிஞர்கள் சொல்லுவதோ அவர்களுடைய தரப்பு நியாயமோ நமக்கு பெருசா தெரியல. அது வந்து வேணுமே கொலை பண்றாங்களோட இல்ல, பட் 2 கோர்ட்டு அப்படி நினைக்கலன்னு தெரியல. தண்டனையிலிருந்து தப்பணும் அப்படின்னா அந்த குடும்பம் வந்துட்டு ஒரு விபத்துல நீங்க கொண்டுடுறீங்க, அதை வந்து ஈடுகட்டுறதுக்கு பிளட் மணின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. தியான்னு பேர். பணத்தை இழப்பா எடுத்துக்கிறதுக்கு ஈடு செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா மரணத்துக்கு மரணம் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து நீங்க கீழே வந்துடலாம். வந்து ஜென்ரலா என்ன சார், இந்த பிளட் மணியை வந்து யாரு ஃபிக்ஸ் பண்றது? பிளட் மணின்றது வந்து ஒரு பொதுவாக ஒரு வழக்கு இருக்கும். இப்போ நான் 34 கோடி சொன்னேன் ஒரு இடத்துல, அது நமக்கு பெரிய பணமா தெரியலாம், அங்க அது வழக்கமா இருக்கலாம். 5 வருடங்கள்ல பண்ண முடியாது, 5 நாட்கள் பண்ணலாம். ஆமா, பிகாஸ் அப்போ டைம் இருந்துச்சு, இப்போ வந்து டைம் இல்லை, யாருக்குமே டைம் இல்லை. பட் 14ஆம் தேதி அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நமக்கு தெரிய வரும் நடக்க போறதா நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது நடக்காத போயிடும். ஆனால் இந்திய அரசு மிகப்பெரிய அழுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கு. அம்பாசிடர் போய் அவர்களை பார்க்கிறதோ வைக்கிறதோ 5 நாள். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலினுடைய சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற ஐநா அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அழகு, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க? சார், ஏமன் நாட்டில் கேரளாவை சேர்ந்த ஒரு செவிலியர் நிமிஷா பிரியா அப்படின்றவங்க இப்போ வந்து டெத் சென்டென்ஸில் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் வந்து ஜூலை 16ஆம் தேதி தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க சார். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவங்க 2017 வந்து அந்த நாட்டை சேர்ந்த ஒரு குடிமகனை வந்து கொலை பண்ணிட்டதா குற்றம் சாட்டப்படுறாங்க. அது விசாரிக்கப்பட்டு 2017 வந்து அவங்க சிறையில் வைக்கப்படுறாங்க. 2020ஆம் ஆண்டு அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. 2023ஆம் ஆண்டு அவங்களுக்கு உண்டான வழிகள் எல்லாமே வந்து அடைக்கப்பட்டது, தூக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு சார். இப்போ வந்து அதற்கான தேதியும் கொடுத்துட்டாங்க. இன்னொரு 5 நாட்கள் தான் இருக்கு. ஜூலை 16 அவங்களுக்கு தூக்கில் போட போறதா சொல்றாங்க. இன்னுமே இந்திய அரசு தரப்புலையும் அவங்களோட குடும்ப தரப்புல இருந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது அவங்களை காப்பாற்றுறதுக்காக. ஸோ அந்த தீர்ப்பை பற்றி உங்களோட முதல்கட்ட பார்வை என்ன சார்? முதல்ல யெமன்ல வந்து யெமன் ஒரு 2011 இருந்து உள்நாட்டு போரில் இருக்கு, சிவில் வாரில் இருக்கு. அங்கே வந்து 3 அரசாங்கங்கள் இருக்காங்க, 3 அரசாங்கங்கள் இருக்கு. வடக்கு யெமன், தெற்கு யெமன்னு 2 பிரிவுகள் இருக்கு. அதில் வந்து 1990 தான் அந்த 2 யெமனும் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு இருக்க யெமன் உருவாச்சு. அதற்கு முன்னாடி உங்களுக்கு வட யெமன் வந்து இவங்கக்கிட்டேயும் ஆட்டோமான் ஒதுமானிய பேரரசுக்கிட்டேயும், சதர்ன் யெமன் பிரிட்டிஷ்கிட்டேயும் இந்த மாதிரி பிரிஞ்சிருந்துச்சு. 1990 வரைக்கும் சதர்ன் யெமனில் இருந்தவர்கள் அவர்கள் கம்யூனிஸ்டாக இருந்தாங்க. ஒரு வெள்ளை பிரிட்டிஷை தூக்கி எரிஞ்ச பிறகு, பிரிட்டிஷை எதிர்த்து போராடி அவர்களை வெளியேற்றின பிறகு அவர்கள் ரொம்ப இடதுசாரித்தனமாக போயிட்டாங்க. அவர்கள் சோவியத் யூனியனோட சார்ந்து அதனுடைய உதவியோடு அவர்கள் இருந்தார்கள். அது ஒரு ஏழையான ஒரு நாடாகவே அது இருந்துச்சு. 90 சோவியத் யூனியன் உடைஞ்ச பிறகு இந்த 2 பிரிவுகளும் வட யெமனும் தெற்கு யெமனும் தென் யெமனும் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்பு வந்துச்சு. அது நடந்துச்சு. அதற்கு பிறகு 2ம் ஒன்றா இருந்து அவர்கள் நடத்திட்டு இருக்கும் பொழுது இந்த அரப் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லிட்டு அந்த அரபு இளவேனல் 2011 எகிப்தில், சிரியாவில், லிபியாவில் அங்கெல்லாம் நடந்த பிறகு, அல்ஜீரியா அங்கெல்லாம் நடந்த பிறகு இங்கேயும் அதனுடைய தாக்கம் இருந்துச்சு. அப்போது வட யெமனில் ஹூத்தீஸ்ன்ட்டு ஒரு இனம் இருக்குது. அந்த இனம் வந்துட்டு ஷியா இஸ்லாமியர்கள். அவர்கள் சன்னி இஸ்லாமியர்கள் கிடையாது. அவர்களுடைய போஷகர்கள் அல்லது புரவலர்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானியர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆயுதங்கள் தருகிறார்கள், மற்ற உதவிகளை செய்கிறார்கள். இவ்வளவு நாளும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அவர்கள் வந்து அங்கே அந்த 90க்கு பிறகு 1990க்கு பிறகு இருந்த அரசை வீழ்த்திடுறாங்க. வீழ்த்தி ஒரு உள்நாட்டு போர் தொடங்குது 2011க்கு பிறகு. இப்போ நாடு 3ஆக இருக்கிறது. வட யெமன் ஹூத்தீஸோடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனால் அதை சர்வதேச அமைப்புகளோ
நாமோ இந்தியாவோ மற்ற நாடுகளோ அங்கீகரிக்கலை. அங்கே தான் இது நடந்திருக்கு. அது வந்து சனா. சனான்றது அதனுடைய தலைநகரம். அந்த தலைநகரத்தில் இது நடந்திருக்கு. உங்களுக்கு தெற்கு யெமனுடைய தலைநகரம் ஏடன். ஏடனில் 2018 வரைக்கும் சர்வதேச அமைப்புகள் எல்லா நாடுகளும் அங்கீகரித்த பிரசிடென்ஷியல் லீடர்ஷிப் கவுன்சில் அப்படின்னு சவுதி ஆதரவோடு இயங்குகிற எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது. ஆனால் அந்த அரசாங்கம் அங்கு இல்லை. அவர்கள் பெரிய பலத்தோடு இல்லை. அவர்கள் இயங்குவது ரியாதிலிருந்து, சவுதி அரேபியாவிலிருந்து யெமனுடைய தெற்கு பகுதியை அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு தான் ஐக்கிய நாடுகள் சபையில் பிரதிநிதித்துவம். அவர்களை தான் நாம் கூட அங்கீகரிக்கிறோம். உலக நாடுகள் எல்லாம் அங்கீகரிக்கிறாங்க. இது தவிர சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா வந்து அவங்க வந்து பழையபடி 90க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தெற்கு தனியாக பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள் யாருன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எமிரேட்டிகள். அதனுடைய தலைவர் அந்த பிரசிடென்ஷியல் லீடர்ஷிப் கவுன்சில்னு ரியாதிலிருந்து இயங்குது இல்லையா, எல்லா நாடுகளும் அங்கீகரிக்கிற அந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசு, அதில் உறுப்பினராக இருக்கார். அது ஒரு 7 உறுப்பினர் கொண்ட ஒரு கவுன்சில், அதில் இருக்கார். இப்போது இந்த நிகழ்ச்சி நடக்கிறது வந்து எங்கன்னா உலக நாடுகள் அங்கீகரித்த பகுதி அரசு நடத்துகிற இடத்துல இது இல்லை வந்து. ஆமாம், இது ஒரு இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் இலங்கையில் வடகிழக்கு பகுதிகளில் புலிகளுடைய நிர்வாகம் நடந்துச்சு. அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அல்ல இல்லையா. அது மாதிரி ஒரு இவர்களோட வந்து யார் இவர்களுக்கு ரொம்ப வேண்டியவர்கள்னா ஈரானியர்கள் தான். அதற்கு காரணம் ஈரான் ஒரு பெரும்பான்மை ஷியா நாடு. இவர்கள் ஷியா இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள். அதனால் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதனால் இந்த நீங்கள் சொன்ன அந்த தகவல்கள்லாம் பிறகு போன ஃபெப்ரவரி, அதாவது 4-5 மாதங்களுக்கு முன்பாக மஸ்கட்டில் ஒமானில் நடந்த ஒரு சந்திப்பில் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சியை அவரோட பேசி இது தொடர்பாக பேசி அவர் அந்த ஹூத்தி லீடர்ஷிப் அதிலிருந்து வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒருத்தரோடு பேசிட்டு இது தொடர்பாக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம், இதற்கு ஒரு வழி கண்டுபிடிப்போன்ட்டு போன ஃபெப்ரவரியில் சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது, இப்போ நமக்கு கிடைக்கிற செய்திகளை பார்க்கும்பொழுது, நேற்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்காக. சுப்ரீம் கோர்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்திய அரசு பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நாம் எடுத்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்லது அமைச்சகம் எடுத்த நடவடிக்கைகள், இந்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள், ஈரான் மூலமாகவோ தனியாகவோ அவர்கள் வழக்கெல்லாம் ஆடியிருக்காங்க. அந்த அம்மாவுக்காக ஒரு வழக்கறிஞரை வச்சு அப்புறம் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி அந்த அம்மாவனுடைய அங்கே வந்து அவர்களுடைய சட்ட திட்டங்கள் படி, இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் படி நீங்கள் ஒருத்தரை நீங்கள் வேணும்னு கொல்லலைனா, ஓகே, அன்இன்டென்ஷனல் கில்லிங், இப்போ ஒரு ஆக்சிடெண்ட், ஒரு விபத்தில் நீங்கள் கொண்டுடுறீங்க, அதை வந்து ஈடுகட்டுறதுக்கு பிளட் மணின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, தியான்னு பேர். ஓகே, ஷரியா சட்டத்தில் அந்த குடும்பம், அந்த இழந்தவருடைய குடும்பம், நீங்கள் யாரை கொண்டுட்டீங்களோ, யார் தவறிட்டாரோ அவருடைய குடும்பம் அந்த பணத்தை இழப்பாக எடுத்துக்கிறதுக்கு, ஈடு செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு மரணத்துக்கு மரணம் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்து நீங்கள் கீழே வந்துடலாம். அந்த மாதிரி நடந்திருக்கு சவுதி அரேபியாவில். நாம் 2006 இந்த மாதிரி நடந்த ஒரு இடத்துல நம்ம 34 கோடி ரூபாய் பிளட் மணி கொடுத்துருக்கோம், இரத்த பணம் கொடுத்து அவரை காப்பாற்றியிருக்கிறோம். அதாவது இப்போ இங்கே கூட இந்த குடும்பம் வந்து அதை ஒத்துக்கலை அப்படின்றது தான் தகவல். அவர்கள் அதுக்கு இது வரைக்கும் சம்மதிக்கலைன்றது. அவர்கள் இனிமேலும் சம்மதிப்பார்களான்னு தெரியல. அதாவது அவர்கள் அந்த தகவல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லணும். இப்போது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் நேயர்களுக்கு தெரியும் எப்படி அது நடந்துச்சுன்ட்டு. ஏன்னா அந்த அம்மா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, அந்த பொதுவாக இந்த இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், எமிரேட்ஸ் ஆகட்டும் அல்லது சவுதி அரேபியா ஆகட்டும் அல்லது குவைத் ஆகட்டும், அங்கே நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா அங்கே இருக்க அந்த நாட்டினுடைய ஒரு பிரஜையோட நீங்கள் கூட்டாளியாக இருந்தால் தான் தொடங்க, ஒரு பங்குதாரராக அவங்க இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு அனுமதி கிடைக்கும். அந்த மாதிரி அவங்க போய் இந்த செவிலியர் போய் ஒருத்தரோடு சேர்றாங்க. அவங்களுக்கும்
அந்த அம்மாவுக்கும் அவ்வளவு சரியாக இல்லை உறவு. ஏதோ தட்டி கேட்க போய் அவர்கள் ஒரு 6 நாள் அவங்கள கொண்டு போய் சிறையில் வைக்கிறாங்க. முதல்ல இவரை பற்றி அவங்க புகார் சொல்ல அங்கே அவங்க 6 நாள் சிறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். வந்த பிறகு மேலும் மேலும் இவங்க தரப்பில் சொல்கிறது என்னென்னா அவருடைய துன்புறுத்தல் இன்னும் அதிகமாகிட்டே பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது பொதுவான ஒரு வழக்கம். அங்கே ஒருத்தர் வேலைக்கு வராங்க அப்படின்னா அவர்கள் அங்கேருந்து வேறு இடத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பாதுகாப்பு மாதிரி அந்த வேலைக்கு யார் அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்க உங்கள் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கிறதுன்றது ஒரு பழக்கம். அதை சில பேர் தவறாக பயன்படுத்துறது உண்டு. அது வந்து கல்ஃபில் மட்டும்தான் இருக்கா, உலகம் பூரா இல்லை உலகம் முழுக்கலாம் இல்லை, மேலை நாடுகள் எல்லாம். அப்போ அது வந்து இந்திய அரசு எதுக்காக சார் கல்ஃப் கண்ட்ரியில் பேச சொல்லி இந்த மாதிரி எங்களோட நாட்டு பிரஜைகளோட அவர்கள் எல்லாருக்கும் பண்ணுறாங்க. பிலிப்பீனோஸ்க்கு பண்ணுறாங்க, பங்களாதேஷிஸ்க்கு பண்ணுறாங்க, எத்தியோப்பியன்ஸ்க்கு பண்ணுறாங்க, இந்தியன்ஸ்க்கு பண்ணுறாங்க. அது வந்து அது சட்டப்பூர்வமாக அப்படி பண்ணணுன்ட்டு எதுவும் இல்லை. அது வந்து உங்களுக்கும் அந்த வேலைக்கு போகிறவருக்கும் அந்த முதலாளிக்கும் உள்ள ஒரு ஏற்பாடு தான். அந்த பூரண நம்பிக்கை இருந்துச்சுன்னா அப்படி இது ஒரு வழக்கமாக இருக்குது. பாதி பேர் அப்படி பண்ணுறாங்க, பாதி பேர் அப்படி பண்ணாதவர்களும் இருக்காங்க. ஆனால் பாதி பேர் வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க, த்ரெட்டன் பண்ணுவாங்க. இதை வச்சு நீங்கள் ஊருக்கு போக ஒரு சில பேர் அப்படி பண்ணுறது உண்டு. ஒரு சில பேர் அதாவது இப்போ லட்சக்கணக்கான பேர் அந்த மாதிரி வீட்டு வேலைகள் பணிப்பெண்களாக போகிறார்கள், வேறு சில இடங்களில் வேலை செய்கிறாங்க, வெளியே வேலை செய்கிறாங்க. இவங்க வந்து செவிலியராக ஒரு கிளினிக் மாதிரி ஏதோ நடத்தியிருக்காங்க. ஸோ இவங்க வெளியில் தான் அதை நடத்துறதுக்கான அந்த உரிமம் பெறுறதுக்காக அந்த யெமெனி பிரஜையோடு அவங்க கூட்டு சேர வேண்டியிருக்கு. அவர் வந்து இவங்க சம்பாதிச்சதில் பெரும்பகுதியை எடுத்துக்கிட்டதா அதனால் முதல்ல பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அவர் இவங்களை துன்புறுத்துறதா இவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஜெயில் போயிடுறாங்க 6 நாள். பின்னாடி வந்த உடனே இவருடைய துன்புறுத்தல் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாரையோ சந்திக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க உன்னுடைய பாஸ்போர்ட்டை மீட்கிறதுக்கு நீ வந்து அவருக்கு கொஞ்சம் மயக்க மருந்து, இவங்க செவிலியர் தானே, ஆமாம், நீ மயக்க மருந்து கொடுத்துட்டு அவர் மயங்கி இருக்கும் பொழுது எடுத்துக்கலான்ற மாதிரி நினைக்கிறேன். அது அந்த டோசேஜ் அதிகமாகிடுச்சு, அவர் இறந்து போய்ட்றாரு. இதுதான் இவர்கள் தரப்புல இருந்து சொல்கிறது. நமக்கு வந்து அந்த தரப்புல இருந்து எந்த தகவலும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களில் நம்ம பார்க்குறது வந்து நம்ம தரப்பு செய்திகள் தான் வந்துட்டுருக்கு. ஏன்னா யெமனுடைய அரசியல் சூழல் வந்து இவ்வளவு குழப்பமாக இருக்கிறதுனால, அது ஒரு நிலையான மற்ற அரசுகள் மாதிரியான ஒரு சூழல் அங்கே இல்லாததுனால நமக்கு அவர்கள் தரப்பிலிருந்து அந்த உயிரிழந்தவனுடைய குடும்பம் அவர்கள் சொல்லுவதோ அல்லது அவர்களுடைய வழக்கறிஞர்கள் சொல்லுவதோ அவர்களுடைய தரப்பு நியாயமோ நமக்கு பெருசாக தெரியல. ஸோ நாம் வந்து ஒரு மாதிரி ஒரு இருட்டில் தான் நம்ம தேடிட்டு போயிட்டோம். சார் இவங்க தரப்பு வைக்க வாதத்தைப்படி பார்க்கும்போது அது வந்து அது வேணும்னே அவங்க கொலை பண்ணலை. அதுதான் நான் தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரு மயக்க மருந்து செலுத்தியிருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் டோசேஜ் அதிகமானதுனால இறந்து போயிட்டாரு. அது வந்து வேணும்னே கொலை பண்ணுற அதுபடி வராதில்ல சார்? இல்லை, பட் 2 கோர்ட்டு அப்படி நினைக்கலன்னு தெரியுது. முதல்ல நீங்கள் சொன்னபடி 2020 ஒரு தீர்ப்பு வருது கீழ் கோர்ட்டில். அதுக்கப்புறம் இப்போது 23 மேல் கோர்ட்டில் அந்த கீழ் கோர்ட்டில் இவங்களுக்கு தர மரண தண்டனையை உறுதிப்படுத்துது. அதற்கு பிறகு தான் வந்து இந்த இராஜாங்க ரீதியான உங்களுக்கு நடவடிக்கைகள் நடக்குது. டிப்ளமேட்டிக் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. நம்முடைய தூதரகமாகட்டும் இல்லை நம்முடைய வெளியுறவுத்துறை அதிகாரிகளாகட்டும் ஈரான் மூலமாக அவங்களோட செல்வாக்குள்ளே எல்லார் மூலமாகவும் இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதிகமாக வெளியுறவுத்துறை செயலகம் நமக்கு என்ன பண்ணுச்சுன்னு சொல்ல மாட்டேனுது. அவர்கள் ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க சொன்னது என்னென்னா, அந்த குடும்பத்துக்கும் இந்த உயிரிழந்தவருடைய குடும்பத்துக்கும் இந்த செவிலியர்களுக்கும் இந்த செவிலியர் குடும்பத்துக்கும் உள்ள உறவு இது, அவர்கள் என்ன அவர்கள் தான் முடிவெடுக்கணுன்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க நம்முடைய வெளியுறவுத்துறை. இப்போ 14ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் இதை கேட்கும்பொழுது நமக்கு நம்ம தரப்புலேருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நம்ம எடுத்தோன்றது தெரிய போகுது. அன்னைக்கு தான் நம்ம முழுமையாக இந்திய அரசு எவ்வளவு செயல்பட்டுச்சுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த மாதிரியான நாடுகளில் நம்முடைய இந்தியர்கள் பெரும்பான்மையாக வேலை செய்கிற பல இடங்களில் நம்முடைய தூதரகங்களுடைய வேலை வந்து அவர்கள் சரியான ஒரு வேலைக்கு வந்திருக்காங்களா, அவர்கள் ஏமாற்றப்படாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த துன்பமும் இல்லாத இருக்கா, சட்டப்படி அவர்கள் நடத்தப்படுகிறார்களா, இதெல்லாம் பார்க்குறது தான் நம்முடைய தூதரகத்தினுடைய முக்கியமான ஒரு வேலையாகவே இருந்திருக்கு. இங்கே லட்சக்கணக்கான பேர் இந்த வளைகுடா நாடுகளில் இருக்காங்க. இது சவுதிக்கு பக்கத்து நாடு, சவுதியோடைய ஆதிக்கம் உள்ள ஒரு நாடு. ஏறக்குறைய சவுதியோட கொல்லைப்புறம்னு சொல்லலாம் நீங்கள் இதை. அங்கே வந்து அவர்கள் கொஞ்சம் கரடு முரடான அரபி பேசுகிற அவர்களுடைய அரபிக்கும் மற்ற அரபிக்கும் வித்தியாசம் உண்டு.
அந்த மாதிரியானவர்கள் அவர்கள். அது ரொம்ப பின்தங்கிய ஒரு இடம். பாதி வந்து 90 வரைக்கும் கம்யூனிசம் இருந்துச்சு. அது வெளி உலகத்தோட பெரிய பழக்கமே இல்லாத இருந்துச்சு. அப்புறம் இப்போ உள்நாட்டு போரில் சிக்கி இப்படி இருக்குது. இதுதான் நிலைமை. சார், இப்போ நீங்கள் சொன்னது போலவே வந்து இந்திய அரசு வந்து இது வரைக்கும் என்ன முன்னெடுப்பு எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொல்ல போகிறதா சொல்கிறாங்களா சார்? இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இன்னைக்கு நிமிஷா பிரியாவோட கணவர் வந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்கார், என்னோட மனைவிக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க, 16ஆம் தேதி நிறைவேற்ற போகிறதா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. நேற்றைக்கெல்லாம் கூட வந்து கேரளா கவர்னர்ட்டெல்லாம் போய் ஒரு பெட்டிஷன்லாம் போட்டிருக்காங்க, எப்படியாச்சும் காப்பாற்றி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பெட்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறது போல் ஈரான் மூலிமா போயிருக்காங்க, இந்தியா ஈரான் மூலிமா ட்ரை பண்ணியிருக்காங்க, பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிளட் மணி அப்படின்ற கான்செப்ட் வந்து ஜென்ரலாக என்ன சார், இந்த பிளட் மணியை வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுறது? இவ்வளோ கோடி தான் கொடுக்கணும், இல்லை இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யார் ஃபிக்ஸ் பண்ணுறது? ரெண்டாவது யார் கொடுக்கணும் சார்? அந்த இப்போ நிமிஷா பிரியாவோட குடும்பம் கொடுக்கணுமா, இல்லை இந்திய அரசாங்கமே கொடுக்கலாமா சார்? இல்லை, யார் வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் இப்போ க்ரௌட் ஃபண்டிங்கோடைய ஐடியாவே அதுதான். அது வந்து டொனேஷன்ஸ் வாங்கி, அந்த குடும்பம் வந்து பெரிய வசதியான குடும்பம் இல்லை. அவங்க இந்த அம்மா செவிலியருடைய அம்மா அவருடைய வீட்டை விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் எம்எல்ஏ உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் யார் வேணாலும் அந்த பணத்தை கொடுக்கலாம். அதை முடிவு பண்ணுறது வந்துட்டு அந்த குடும்பம் தான் முடிவு பண்ணணும். எவ்வளவு பணம்ன்றது முடிவு பண்ணுறது அதுதான். பட் அங்கேயே வந்து ஒரு செமை லீகல் அமைப்புகள் அவங்களுடைய, அதாவது ரெகுலர் கோர்ட் இல்லை, அந்த கோர்ட் வந்து சட்ட திட்டங்கள் குற்றம் இல்லையா அப்படின்றத தீர்மானம் பண்ணுறது தான். பிளட் மணின்றது வந்து ஒரு பொதுவாக ஒரு வழக்கு இருக்கும். இப்போ நான் 34 கோடி சொன்னேன் ஒரு இடத்துல, அது நமக்கு பெரிய பணமாக தெரியலாம், அங்கே அது வழக்கமாக இருக்கலாம். இந்த மாதிரி பொதுவாக இதே மாதிரி ஒரு ஒப்பீடு பண்ணக்கூடிய ஒரு வழக்கில் எந்த மாதிரியான பிளட் மணி கொடுத்தாங்கன்றது மாதிரி அங்கே முன்னுதாரணமெல்லாம் இருக்கும். அதனால் அது முக்கியம் இல்லை. யார் அந்த பணத்தை கொடுக்குறாங்கன்றதும் முக்கியம் இல்லை. அந்த குடும்பம் சார்பாக அந்த பணம் கொடுக்கப்படலாம், அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. இந்த உயிரிழந்தவருடைய குடும்பம் அதற்கு தயாராக இருக்கணும். அவர்கள் எங்களுக்கு அந்த இரத்த பணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அதற்கு பிறகு சட்டம் வந்து அதனுடைய வேலையை செஞ்சிடும். உங்களுக்கு வந்து இந்த மரண தண்டனையிலிருந்து தப்பணும் அப்படின்னா அந்த குடும்பம் வந்துட்டு சரி நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லணும். அது கருணை அடிப்படையில் செய்யலாம். முன்னாடியே நீங்களும் நானும் பேசிக்கிட்ட மாதிரி ஒரு எண்ணமில்லாத ஒரு கொலை நடந்துருச்சு, ஒரு விபத்தாக நடந்துருச்சு, அப்படித்தான் இவங்க சொல்கிறாங்க. இப்போ 2 கோர்ட்டில் வந்துட்டு அதுக்கு எதிராக தீர்ப்பாயிருக்கு. நமக்கு அங்கே என்ன பேசப்பட்டுச்சு, என்ன வாதங்கள் வச்சோம், அவங்க என்ன அந்த வாதங்களை எப்படி அவங்க முறியடித்தாங்க, அதெல்லாம் நமக்கு சரியாக தெரியல இங்கே. அதனால் நமக்கு சரி, இப்போ வந்து நான் நினைக்கிறது என்னென்னா, கருணை அடிப்படையில் அந்த குடும்பம் இவர்களை ஒரு உயிரை எடுத்துக்கிறதுனால அந்த உயிர் திரும்பி வரப்போகிறதில்ல அப்படின்ற மாதிரி எண்ணி, ஒரு பெண்ணுன்றதுனாலையும் அவர்களுக்கு ஒரு வயதுக்கு வந்த ஒரு குழந்தை இருக்கிறதுனாலையும் அந்த காரணங்களெல்லாம் காட்டி அவர்கள் ஒரு மனிதாபிமானத்தோட, இன்சானியாத்துன்னு சொல்லுவாங்க அரபியில், அந்த மாதிரி ஹியூமனிடேரியன் ஆஸ்பெக்டோடு அவர்கள் வேண்டான்னு சொல்லலாம். அவங்க மனசை மாற்றிக்கிட்டாங்கன்னா அந்த 16ஆம் தேதி நடக்க போகிறதா நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது நடக்காத போயிடும். பட் 14ஆம் தேதி அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு தெரிய வரும் நம்முடைய அரசு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. நாம் எல்லாம் அந்த 3 அரசுகளோடவும் நமக்கு தொடர்பு இருக்குது. இந்த அங்கீகரிக்கப்படாத அரசோடவும் நமக்கு தொடர்பு இருக்குது, மீதி 2 அரசுகளோடவும் நமக்கு தொடர்பு இருக்குது. நம்ம எல்லாருடைய அவர்களோட தொடர்புடைய யாரோடலாம் பேச முடியுமோ அவர்களோடலாம் பேசிக்கிட்டு தான் இருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக ஆகிடும் இல்லையா? ஆமாம் சார். இப்போ நிமிஷா பிரியா வந்து 8 ஆண்டுகள் சிறையில் கழிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்கள மீட்டு கொண்டு வரதுக்கு இது வரைக்கும் இந்திய அரசு முன்னாடி இருந்த சவால்கள் என்னென்ன, இனிமேல் இந்த ஒரு 5 நாளில் வந்து குறுகிய காலம் தான் இருக்குது, இனிமேல் வரக்கூடிய சவால்கள் என்னென்னா அது எப்படிலாம் இந்திய அரசு எடுத்துக்கணும்னு பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏர்ஜென்சி இருக்குது. இந்த 5 நாளில் ஒரு நெருக்கடி கொண்டு வந்து 5 வருடங்களில் பண்ண முடியாது, 5 நாட்கள் பண்ணணும். ஆமாம், அப்போ டைம் இருந்துச்சு, இப்போ வந்து டைம் இல்லை, யாருக்குமே டைம் இல்லை. அந்த குடும்பம் கூட அவர்கள் கருணை அடிப்படையில் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கணும்னா அவங்களுக்கு இருக்கக்கூடியது எஞ்சி இருக்கிறது 5 நாள் தான். அந்த 5 நாளில் அவர்களுடைய மனசை மாற்றிக்கணும் இல்லையா? அதனால் இந்த நெருக்கடியினால் அவர்கள் நிறைய அழுத்தத்துக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் அந்த அரசு, ஹூத்தி அரசாகட்டும், அவர்களுக்கு வேண்டிய மற்றவர்களாகட்டும், யாரெல்லாம் அவங்களோட பேசுகிறாங்க என்னன்றது நமக்கு சரியாக தெரியல. அந்த அம்மா, இந்த செவிலியருடைய அம்மா அங்கே இருக்காங்க, அவர்களை பார்க்குறதாகட்டும், அந்த குடும்பத்தோடு அவர்களுக்கு பெரிய தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுக்கே நாளாச்சுன்ற மாதிரி ஏதோ நான் கேள்விப்பட்டேன்.
நமக்கு கிடைக்கிற தகவல்கள் எல்லாம் ரொம்ப மேலோட்டமாக இருக்கிறதுனால உறுதியாக நம்ம சொல்ல முடியாது இருக்கும். இப்போது இந்த 8 ஆண்டுகள் அவங்க சிறையில் இருந்துட்டாங்கன்றதுனால அவர்களுக்கு மரண தண்டனை ஒருவேளை இந்த குடும்பம் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மரண தண்டனை வேண்டான்னு முடிவு எடுத்துச்சுன்னு வச்சுக்குவோம். இதோடு அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துடுவாங்கன்ற மாதிரிலாம் நம்ம நினைக்க முடியாது. அவர்களுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியாது. அவர்கள் எத்தனை நாள் அங்கே இருக்கணும், ஆயுள் தண்டனை அப்படின்னா அது 8 ஆண்டுகள் மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய நாள் இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அவர்களை வந்து மரண தண்டனையிலிருந்து தப்பிக்க வச்சிடலாம். ஆனால் அவர்களை அங்கிருந்து மீட்டு உடனே கொண்டு வர முடியுமான்றது எனக்கு தெரியல. ஸோ அந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனை ஆக்குறதுக்கும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பமோட அவங்களோட ஆமாம், அவர்கள் முதல்ல அந்த மரண தண்டனையை நிறுத்துறதுக்கு இந்த பணத்தை ஒத்துக்கணும். அந்த நஷ்டஈடை வாங்கிக்க அவர்கள் மனமும் வந்து இறங்கி வரணும். அதை அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு வந்து அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அவங்க சட்டம் என்ன சொல்லுது, இந்த மாதிரி ஒரு சூழலில் அப்போ எவ்வளவு குறைக்க முடியும் தண்டனையை? மரண தண்டனை கிடையாது, எவ்வளவு நாள் சிறையில் இருக்கணும்? 20 ஆண்டுகள் இருக்கணும். ஆயுள் தண்டனைனா என்ன, நன்னடத்தைக்காக எவ்வளவு குறைக்க முடியும்? இப்படியெல்லாம் ஏதாவது இருக்கும். அந்த நாட்டினுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். அதனால் நாளைக்கே இது ஒருவேளை நம்ம எல்லாரும் வேண்டுறோம் அந்த குடும்பம் வந்து ஒரு கருணை அடிப்படையில் அவங்க மனசை மாற்றிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அது நடந்துருச்சுன்னா நாளைக்கே இந்த செவிலியர் திரும்ப போகிறதில்ல நம்ம ஊருக்கு. அது ஒரு தனி போராட்டம். அதற்கு நிறைய முயற்சிகள் நாம் எடுக்க வேண்டியிருக்கோம். நம்முடைய இராஜாங்க நடவடிக்கைகள், நம்முடைய டிப்ளமேட்டிக் மூவ்ஸ் நிறையா அடி மேலே அடி எடுத்து வைக்கணும். அது இன்னும் ஒரு 5 ஆண்டுகளோ அவர்கள் இன்னும் ஒரு 15 ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னா அதை எவ்வளோ முடியுமோ குறைக்க முடியும்ட்டு. அப்புறம் நாளாக டைம் இஸ் அ கிரேட் ஹீலர் இல்லையா? காலம் வந்து பல விஷயங்களை மனசை ஏற்றுக்க வச்சிரும். அதனால் நாளாக மனம் மாறலாம், அங்கே அரசு மாறலாம், அந்த குடும்பம் மனம் மாறலாம். அரசுகள் மாறும் பொழுது ஒருவேளை ஒரு எல்லாரும் அங்கீகரிக்கிற ஒரு அரசு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதோட பேச்சுவார்த்தைகள் நடத்துவது இன்னும் எளிது. ஏன்னா அது ஒரு வரையறைக்கு உள்ளது. இது அப்படி கிடையாது. இது வந்து இவர்கள் கட்டுப்பாட்டில் அந்த பகுதி இருக்கே ஒழிய இவர்கள் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான அதிகாரிகளோ அல்லது அத்தாரிட்டிஸோ கிடையாது. ஒருவேளை ஹூதிஸ் வந்து இந்திய அங்கீகாரம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இழுத்து இருக்காதுன்னு பார்க்குறீங்களா? முடியாது இல்லை. அங்கே 3 பேர் நாமும் முதல்ல அப்படி பண்ணோம்னா வந்து வடக்கு வரைக்கும் ஒரு தனி அரசு மாதிரி இருக்கும். யாருமே அதை பண்ணலை. நம்ம கைகளும் கட்டப்பட்டிருக்கு. ஈரானியர்கள் கூட ஹூத்திஸை அங்கீகரிக்கலை. அவர்களோடு அவர்கள் நட்பாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆயுதங்களை தருகிறார்கள். அதாவது சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் அந்த காலத்தில் நடந்த போரை ஹூத்திஸ் மூலமாக, ஹூத்திஸை அழிக்கிறது மூலமாக அல்லது அவர்களோட எதிர்த்து போரிடுறது மூலமாக ஈரானியர்களை எதிர்த்து போரிடுறதா சவுதி அரேபியா நினச்சிக்குது. இவர்கள் அவர்களுக்கு ஆயுதங்கள் தருவது வழியாக சவுதி அரேபியாவை எதிர்த்து போரிடுறதா இவங்க மூலமாக இவங்க நினச்சிக்கிறாங்க. இன்றைக்கி ஈரான் வந்து பெரிய பலசாலியாக இல்லை. அதனால் அதனுடைய வார்த்தைகள் எவ்வளவு, இன்ஃபேக்ட் ஈரானை விட ஹூத்திஸ் வந்து இன்றைக்கி அவர்கள் கொஞ்சம் பலசாலியாக இருக்காங்க. அவங்க வந்து அமெரிக்க கப்பல்கள் அந்த பக்கம் போகிறது வர்றதை வந்து தாக்குறாங்க. வர்த்தக கப்பல்கள் போகிறத வந்து தடை பண்ணுறதுக்கு அவங்களால முடியும். அந்த அளவுக்கு அவர்கள் இவ்வளவு நாடுகள் அவர்களை எதிர்த்து இருந்து கூட அவர்கள் சொந்தமாக அந்த இடத்துல ஆட்சி செலுத்திட்டு இருக்காங்க. அதனால் அவர்களோடு யார் பேசினா சரியாக வரும்ன்றது ஈரானியர்கள் பேசியும் நடக்கலைன்னும் பொழுது இதற்கு மேலே என்ன பண்ண முடியுன்றது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இந்திய அரசு மிகப்பெரிய அழுத்தத்துக்கு வந்துட்டுருக்கு. அங்கே நம்முடைய அம்பாசிடர் போய் அவர்களை பார்க்குறதோ வைக்கிறதோ இந்த 5 நாளில் திருப்பி இன்னொரு தடவை இதற்கு முன்னாடியே நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அது ஒரு வேளை பண்ணலாம். அப்புறம் அவங்களுடைய அந்த ஹூத்தி ரூலிங் கவுன்சில் இருக்குல்ல, அவர்களை திருப்பி அணுகி அவர்களோட திருப்பி போய் இவ்வளவு நெருக்கடியில் நாங்கள் இருக்கோம், இந்தியாவில் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்க அரசு, இந்தியர்கள் பல பேர் அவர்கள் இந்த அம்மாவுக்கு விடுதலை தரணும்ன்ட்டு வேண்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலாம். அதற்கு பிறகு நல்லது நடக்கணும்ன்ட்டு நம்ம நினச்சிக்கணும். சார், இந்த சேவ் நிமிஷா பிரியா அப்படின்ற கவுன்சில் மூலிமா தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து மத்திய அரசுகிட்ட வந்து பணம் எதுவும் கேட்கல, அவங்க பேச்சுவார்த்தை இன்னும் கொஞ்சம் முடக்கி விடணும் மாதிரி தான் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அப்போ இது வரைக்கும் மத்திய அரசு வந்து அந்தளவுக்கு ஒரு இன்டென்ஸாக பேச்சுவார்த்தை பண்ணலான்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? உங்களோட பார்க்க தெரியல. அதாவது முதல்ல வந்து பியூரோக்ரஸி எப்போவுமே ரொம்ப மெதுவாக தான் இயங்கும், உங்களுக்கு அது தெரியும். நம்ம வேகத்துக்கு அரசுகள் இயங்காது. ஒரு நிர்வாகம் வந்து மெதுவாகத்தான் இயங்கும். அதுவும் இது வந்து ஒரு முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தோடு நாம் பேச்சுவார்த்தை நடத்தலை.
நமக்கு அது ஒரு சிக்கல் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், அங்கே வந்து ஒரு நிலையான அரசு என்பதே இல்லை. அதனால் நாம் வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரோடு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரியான இது ஒரு ஸோ இந்த 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 சிரமங்கள்லாம் ஒரு புறம் இருக்குது. இது தவிர பொதுவாகவே பியூரோக்ரசி நிர்வாகம் வந்து மெத்தனமாகத்தான் மெதுவாக தான் செயல்படும். அவர்கள் அந்த 23 அந்த தூக்கு தண்டனை உறுதியான பிறகு நாம் இன்னும் வேகமாக செயல்பட்டுருக்கணும். ஆனால் நாம் இப்போ எதுவும் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவர்கள் என்ன பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாது. நாம் இருட்டில் தொழாவிட்டுருக்கோம். 14ஆம் தேதி அன்னைக்கு அங்கேருந்து அஃபிடவிட் போடுவாங்க, அவங்க வாக்குமூலம் போடுவாங்க. அந்த வாக்குமூலத்தில் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பட்டியலிடுவாங்க. அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சு போயிடும் அவர்களால் முடிந்ததை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெளியுறவு அமைச்சர் வந்து ஈரானிய வெளியுறவு அமைச்சரோட பேசியிருக்காரு தொடர்பாக. இதெல்லாம் பத்திரிகைகளில் வந்திருக்கு போன February. அதற்கு பிறகு அந்த பாதை வந்து கோல்ட் ஆகிடுது, அந்த ட்ரெயில் வந்து கோல்ட் ஆகிடுது. அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் தான் திருப்பி அந்த அம்மாவுடைய வழக்கு வெளிச்சத்துக்கே வருது, கொஞ்ச நாளாக தான். சார், இப்போ நீங்கள் ஐநாவில் வந்து பல ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நீங்கள் எதுனா உங்களோட இந்த மாதிரி கேஸ் டீல் பண்ணியிருக்கீங்களா சார்? இந்த மாதிரி பிளட் மணி கேஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா சார் நீங்கள்? இல்லை, பட் இந்த மாதிரி எங்களுடைய அனுபவத்தில் கிடையாது. நல்ல வேளைக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் அப்படிலாம் எதுவும் நடக்கலை நான் வேலை பார்த்த நேரத்தில். பட் இது வந்து அந்த ஊரில், அந்த நாடுகளில், ஆப்கானிஸ்தானில், ஈராக்கில், நான் வேலை பார்த்த மற்ற இடங்களில், சொமாலியாவில் இந்த மாதிரியான வழக்கமெல்லாம் இருந்திருக்கு முன்னாடி. ஆப்கானிஸ்தானில் இன்றைக்கும் கூட அந்த வழக்கமெல்லாம் உண்டு. ஈராக் வந்து ஒரு நாகரிகமான ஒரு மாடர்ன் கண்ட்ரி. அங்கே வந்து பிளட் மணி கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதில்லை. பட் இங்கே ஆப்கானிஸ்தான் இதெல்லாம் வந்து ட்ரைபல் சொசைட்டிஸ். ஹூத்தீஸும் இந்த யெமனும் கூட வந்து ரொம்ப ஒரு ட்ரைபலான ஒரு கல்ச்சர். அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் நியாயம் அநியாயம்னு நினைக்கிற அந்த வழக்கம் அது அவங்களோட அப்படியே தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதுக்கு அவர்களுடைய சட்டத்தில் அவர்கள் இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே கூட நாம் வந்துட்டு ப்ளீ பார்கெனிங்னு சொல்கிறோம். இங்கே இந்திய அரசு சட்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம சினிமாவில் அப்ரூவர்னு சொல்லுவோம். நீ அப்ரூவர் ஆகிட்டேன்னா உனக்கு தண்டனை குறைஞ்சிரும், நீ விடுதலை ஆகிடலான்ட்டு. அப்போ என்னென்னா, ஒரு தப்பு பண்ண ஆள் அவர் வந்து மற்றவர்களை அந்த தப்பை ஒத்துக்கிறது, மற்றவர்கள் எப்படி அந்த தப்பை பண்ணாங்கன்றது சொல்கிறது, அதுக்கு ப்ளீ பார்கெனிங். அது அமெரிக்காவில் அதுக்கு அந்த வார்த்தை. நாம் அப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தலைனாலும் கூட நம்ம பொதுவாக மக்கள் மத்தியில் நம்ம பயன்படுத்துகிறது அப்ரூவர் அப்படின்றது. நமக்கு பிளட் மணி கான்செப்ட் கிடையாது. ஒரு குற்றம் செஞ்சுட்டா ஒரு குடும்பம் வந்துட்டு அவரை மன்னிக்கிறது அதெல்லாம் முடியாது. நம்முடைய சட்டத்திட்டங்கள் தான் அதை ஒத்துக்கணும். அது மாதிரி தான் காமன் லாவில் பிரிட்டிஷ் வெள்ளைக்காரர்களுடைய அவர்கள் கொண்டு வந்த சட்டத்திட்டம் தான் நம்ம வச்சுருக்கோம். இங்கிலீஷ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் இந்த மாதிரி கிடையாது. ஆனால் மிடீவல் டைம்ஸ், இடைக்காலத்தில் 6ஆவது நூற்றாண்டிலிருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த மாதிரியான பழக்கங்கள் வெள்ளைக்காரர்கள் மத்தியிலும் கூட, ஸ்காட்லாண்டு, வெல்ஷு, வேல்ஸ், இன்றைக்கி இருக்கிற பிரிட்டனில் இருக்க சில பகுதிகளில் இதெல்லாம் இருந்திருக்கு ஏறக்குறைய இந்த மாதிரி. அதெல்லாம் காலம் வந்து மறைச்சிருச்சு. காலம் அதை பிற்போக்கான ஒரு எண்ணம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்கள்ட்ட கொண்டு வந்துருச்சு. ரைட் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். வரக்கூடிய ஜூலை 14ஆம் தேதி இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் எப்படி விசாரிக்க போகிறாங்க, நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே நிமிஷா பிரியாவை மீட்க முடியுமா அப்படின்ற எதிர்பார்ப்போட இந்த பேட்டியை முடிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.